பாதுகாப்பு கலையான சிலம்பம் நோய்களை எவ்வாறு எதிர்க்கிறது, உடல் நலத்தை எவ்வாறு காக்கிறது என்பதை மனோகர் இப்போது செய்து காட்டுவார். வணக்கம் நேயர்களே, வீரக்கலை நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பார்க்க போறது தற்காப்பு கலை. நீங்க வெளியே செல்லும் போது சமூக விரோதிகளிடம் இருந்து உங்களை நீங்க எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு முறையில எளிய முறை இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எதிரிகள் இந்த காடாடி தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது தண்ணி கூட நீங்க ஆயுதமா பயன்படுத்தலாம். தண்ணி, பேனா, சீப்பு, ஹேர்பின், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க தற்காப்புக்காக பயன்படுத்தி எதிரியை நீங்க தாக்கலாம். நல்லா பாத்தீங்கன்னா எதிரி சமூக விரோதி இப்படிதான் அடிக்க வருவாப்புல ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நீங்க வெளியே செல்லும் போது நீங்க கொடை எடுத்து செல்லலாம். பெரும்பாலும் பெண்கள் வெளியே செல்லும் போது கொடை எடுத்து செல்வது வழக்கம். அந்த மாதிரி சமயத்துல எதிரி உங்களை தாக்க வரும்பொழுது கொடையோட நுனிப்பகுதி இந்த பகுதியை வச்சு எதிரியோட வீக் பாயிண்ட தடுக்கணும். அதாவது நர்வஸ் பாயிண்ட், நரம்ப நோக்கி அடிக்கணும். அதாவது ப்ராப்பர் டிஃபென்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி அஃபென்ஸ். அதாவது சரியான தடைமுறையே சரியான அடிக்க சமமாகும். அதான் பாத்தீங்கன்னா கொடையோட இந்த பகுதியை வச்சு இந்த இடம்ன்றது நரம்பு சேரக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதி கையில இந்த இடத்துல நீங்க தடுக்கணும். தடுத்துட்ட பிறகு எதிரியோட கை திருப்பி செயலிழந்து போகும். திருப்பி அடிக்கிறதுக்கு அவனால ஒன்றும் பண்ண முடியும். இந்த இடம் தடுத்துட்டீங்க, ஓங்கி அடிச்சிட்டீங்க அப்படின்னாலே கை செயலிழந்து போகும். அந்த சமயத்துல நீங்க வச்சு காது குழி இந்த இடத்துல அடிக்கலாம். இங்க அடிக்கலாம், இல்ல டெம்பிள் இந்த இடத்துல அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்ணை நோக்கி அடிக்கலாம். இன்னொருக்க செஞ்சு காட்டுறேன் பாருங்க. எதிரி வரும்பொழுது தடுத்து தடுத்து காது குழி இங்கேயும் அடிக்கலாம், டெம்பிள் இங்கேயும் அடிக்கலாம், கண்ணிலையும் அடிக்கலாம். அடிச்ச பிறகு கீழே தள்ளி விட்டுறேன். தள்ளி விட்டு நேரா கழுத்துல மிதிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுங்க. கழுத்துல மிதிங்க, வேற எங்கேயும் மிதிக்காதீங்க. நேரா கழுத்துல மட்டும் மிதிச்சுட்டு நீங்க எஸ்கேப் ஆயிடுங்க. அந்த இடத்துல இருக்க தேவையில்லை. நீங்க ஓங்கி அடிப்பதனால், கண்ணில் அடிப்பதனால் எதிரி பார்வை போயிடுமே அப்படின்னு நீங்க பரிதாபப்படக்கூடாது. நல்லா யோசிங்க. உங்களோட பயமும் இந்த பரிதாபப்படுற ஒரு விஷயம், ஒரு குணமும் தான் எதிரிக்கு பிளஸ் பாயிண்ட். இந்த மாதிரி சமூக விரோதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு. சோ அதை நீங்க அவங்களுக்கு கொடுக்க கூடாது. அவங்க தாக்க வரும்பொழுது நீங்க பரிதாபப்படாம உங்க சேஃப்டி தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட தடுத்து ஒரே அடி அடிச்சிருங்க. எவ்வளவு பலம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பலத்தோட அடிச்சிருங்க. அடிச்சு கீழே தள்ளி விட்டு நேர கழுத்திலே மிதிங்க. இப்போ இதே முறைய ஒரு சண்டை முறையோட நாங்க செஞ்சு காட்டுறோம் பாருங்க. வீரக்கலை பயிற்சி என்பது தற்காப்பு கலை நீங்க சரியா பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்காக தான் வீரக்கலை பயிற்சி. மறுபடியும் சொல்றேன், உங்களோட பயமும் பரிதாபப்படக்கூடிய குணமும் அறியாமையை மட்டும்தான் எதிரிக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். நீங்க அதை மட்டும் தவிர்த்துட்டீங்கன்னா தற்காப்பு கலை உங்களுக்கு மிக மிக சாத்தியப்படும். சரி நேர்களே, நாளை தற்காப்பு கலை வேறொரு முறையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.